ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட டிஜே நான் பார்த்துட்டு இருக்க டிஜே ஸ்டுடியோஸில் வெல்கம் பேக் ஆன் அ பிராண்ட் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பயோகி ஸ்கை ஹோட்டலோட பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க வந்திருக்கோம். அண்ட் எஸ், நான் இதை வந்து அந்த வீடியோலேயே ஆட் பண்ணி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து இந்த வீடியோ வந்துட்டு டெஃபினட்டாக அவ்வளோ சின்னதாக வராதுன்றது மட்டும் எனக்கு தெரியும். இவங்க வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸில் வச்சுருக்காங்க. அல்டிமேட்டா இருக்கு. இது வந்து ஆக்சுவலி நான் பார்த்தது வந்து இதோட டபுளா இருந்துச்சு 10 இயர்ஸ் பேக். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் டிஷ் எல்லாமே இருக்கு. சில சப் டிஷ்ஷஸ் மட்டும்தான் வந்துட்டு இல்லை. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல அழகான ஒரு வியூ பாயிண்ட்ல உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னும் போது இன்னும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ நான் ஃபுட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஐ வில் டெஃபினெட்லி கம் பேக் டு யூ கைஸ். ஸோ கைஸ், நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸ் டேஸ்ட் பண்ணிட்டோம். அது வந்து எசன்ஸ் தான். அதில் ஆரஞ்சு, ப்ளூபெர்ரி, லிச்சி மூணுமே எசன்ஸு. அண்ட் கோவா, சினமன் அண்ட் இன்னொன்று இருக்குது வந்து ஃப்ரெஷ். அண்ட் எஸ், ஸோ திஸ் இஸ் மை பிளேட். ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரில்டு சாசேஜ் இருக்குது, அப்புறம் ரெகுலர் சாசேஜ் இருக்குது, ஹாம் அண்ட் போச் ஸ்டேக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் அண்ட் போக் பால்ஸ் இருக்குது, ஷ்ரிம்ப் மோமோஸ் மாதிரி ஸ்டீம் ஷ்ரிம்ப்ஸ் இருக்குது, சிக்கன் அண்ட் ஹாம் சாண்ட்விச் இருக்குது, ஸ்டிக்கி டோ இருக்குது, ஃப்ரைட் சிக்கன் இருக்குது, ப்ரெட் இருக்குது, பரோட்டா இருக்குது, போர்க் வித் சூப் இருக்குது, அண்ட் வந்துட்டு வாட் டு சே ஆரஞ்ச் ஜூஸ் இருக்குது. சாண்ட்விச்சோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாவ் ப்ரோ, ட்ரை பண்ணி போங்க. பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. சீஸ் ஃப்ளேவரு செம்மையா இருக்கு. நான் உன்னை எல்லாத்தையும் தான் எடுத்துட்டு வந்துட்டேன், நீ தான் சொன்னது ப்ரோ. பாக்குறேன் எங்கடா குச்சி முழுங்கிட்டியா? அது இருக்கா? ஃபர்ஸ்ட் பைட்டு அந்த ஒரு ஹாப்பி ஃபேஸ் வந்து வாவ். ஆக்சுவலி இங்க வந்து நிறைய பேர் வீடியோ எடுத்து நான் பார்க்கவே இல்லை. இது இவ்வளோ நல்ல ஹோட்டல், இவ்வளோ அவசரமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அதாவது நம்ம 360 ரெவல்யூஷன் சுத்தணும்ல, அது கிட்டத்தட்ட 180 டிகிரிஸ்க்கு மேல வந்து இங்க ஃபுட் இருக்கு. ஆனால் இது யாருமே வீடியோ பண்ணது இல்லை. பட் இங்க வந்து தான் ஃபீல் ஆகுது, எல்லாருமே வந்து எவ்வளோ ஆக்வர்டா இருக்காங்க. ஒரு 50% எப்படின்னா அந்த அவுட்டரை வந்து அழகா ரசிச்சுட்டு இந்த என்டர்டெய்னிங் தம்செல். இன்னொரு 50% வந்து ஆக்வர்டா வந்து ஓரமா உட்காந்து அப்படியே சாப்பிட்டு ஓரமா ஓட்டிக்கிறாங்க. ஸோ நம்மள வந்து ஆக்சுவலி வந்து இது பண்ண ஆரம்பிச்சோடனே எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்து சாப்பிடும்போது ரொம்ப முக்கியமாக வந்து நான் பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு எடுத்துக்கும் போது எனக்கு வந்து பேசிக்காக எல்லா நான்வெஜ் ஃபுட்டும், எல்லா விதமான அந்த சில்டு ஃபுட்டாக இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஸோ அதனால அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சில பேர் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ண மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இப்போ வந்து எடுக்கும்போதே அது சிலதெல்லாம் சில்லா இல்லையான்னு தெரில. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர்க் பால்ஸ் அண்ட் சிக்கன் பால்ஸ், இதில் ஒரு போர்க் பால் அண்ட் 2 சிக்கன் பால் எடுத்தேன். ஸோ இது வந்து சிக்கன் பால். இது வந்து கொஞ்சம் சில்டு ஃபுட்டு தான். பயங்கரமா ஸ்டீம் பண்ணி எடுத்து வெறும் வந்து அந்த சிக்கன் மட்டும், சிக்கன் பிரெஸ்ட்டோ இது ஏதோ ஒன்று எடுத்து நல்லா ரோல் பண்ணி ஸ்டீம் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம டிஷ்ஷு. ஆனால் கொஞ்சம் அந்த ரா ஃப்ளேவர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து மோஸ்ட்டாக எல்லாமே ஐயோ, நேற்று நைட்டு வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு லோக்கல் ஃபுட் ஏரியாவுக்கு போயிருந்தோம். வீடியோலாம் பண்ணல. ஒரு லோக்கல் அந்த ஃபுட் கோர்ட் மாதிரி ஒன்று, அங்கே உள்ளே போனீங்கன்னா ஒரு கடை இருக்கும். எல்லாமே வந்து டேபிள் சர்வ் பண்ணிடுவாங்க. அண்ட் ட்ரிங்க்னு எல்லாமே இருக்கும்.
பயங்கரமா இருந்துச்சு அந்த இடம். நாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து வெறும் கார்லிக் ஷ்ரிம்ப் வாங்கியிருந்தேன். என் ஃப்ரெண்ட் வந்து பீஃப் ரைஸ் அண்ட் வித் எக் வாங்கியிருந்தான். பீஃப் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் எக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வித் எக் வித்தவுட் எக்னு சொல்லிட்டு நிறைய கடையில கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஷ்ரிம்ப் வாங்கினா சூப்பரா இருந்துச்சு. அவன் வந்து பீஃப் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா பிளாண்டா இருந்துச்சு. ஆனா சாஸ் போட்டுமே செம்மையா இருந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு டேக் அவேக்கு நான் சிக்கன் வித் டொமேட்டோ சாஸ்னு ஒன்றும், அப்புறம் வந்துட்டு ஜிஞ்சர் சிக்கன் 2 வாங்கியிருந்தோம் வீட்டு லைக் ரூமுக்கு. அதை போய் ஃபர்ஸ்ட் பைட் எடுத்து அப்படி ஆஹா ஓன்னு பார்த்தா ஒரு மாதிரி சொல்லவே வேணாம்ப்பா. ஐ டோன்ட் நோ டாக் அபௌட் தட். அதை வந்து ஃபுல்லாக நாங்கள் தூக்கி தான் போடுறோம் சொல்லலாம். ஸோ எஸ் கம்மிங் பேக் டு திஸ், வி ஹேவ் அ சாசேஜ் ஓவர் ஹியர். சாசேஜ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. பட் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வார்ம் பண்ணி கொடுப்பாங்க. ஆப்வியஸாக இவ்வளோ பெரிய பஃபேல வந்துட்டு நீங்கள் வந்து எல்லாமே ரொம்ப சூடாக இருக்குன்னு எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது. இப்போ சூடாக போட்டு தரதும் இருக்கு. இந்த பரோட்டாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடாக தான் போட்டு தராங்க. இது வந்து கிரேவிஸும் இருக்கு. நான் எடுக்காமல் வந்துட்டு திருப்பி போய் எடுப்பேன். ஸோ இதுதான் வந்து என்னோட டைனிங் வியூ. இதை பார்த்துக்கிட்டே தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படி என்ஜாயிங் மை வியூ. நீங்களும் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். எனக்கு அதை விட இப்போ இங்கே ஒன்று இருக்கு, அதுதான் எனக்கு ரொம்ப பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போச்ட் எக் வித் ஹாம் அண்ட் பிரெட்டு. ஸோ போச்ட் எக்னா ஒன்றும் இல்லை, இதை இப்போ ஓப்பன் பண்ண உடனே அப்படியே எக்கு வந்து ஊற்றும். ஸோ அதுக்கு பேர் தான் போச்ட் எக். நான் உங்களை லைவாகவே காட்டுறேன் பாருங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே ஊற்றணும். எஸ், look at that. You can see that egg coming out. ஸோ இதை வந்து அப்படியே பைட் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாவ், இது வந்து உள்ள வந்து இந்த ஹாம் ஃபிளேவர் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த எக் இருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கு. ப்ளூபெர்ரி மட்டும் இருக்குது. ஸோ வந்து இதில் வந்துட்டு இந்த ஹாம் ஃபினிஷ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த எக்கு வந்து ஊற்ற அதை பைட் பண்ணும்போது பயங்கர வந்து ஒரு மாதிரி டேஸ்டியாக இருக்கு. ஆனால் உள்ளே இருக்கிற எக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வேகாது, கொஞ்சம் ராவாக தான் இருக்கும். தேங்க்யூ. எக் எடுக்கலையா? இது எடுக்கலையா? இது போஸ்ட் எக் வித் ஹாம். வெளில வந்து ஒயிட் மட்டும் வெந்திருக்குடா, உள்ள எல்லோ அப்படியே இருக்கு. அது வந்து பைட் பண்ண அப்படியே வந்து ஒரு மாதிரி உள்ள பயங்கரமா இருக்கு. இது எங்கடா இருந்துச்சு ஸ்கியூவர்ஸ்? ஏகப்பட்டது இருக்கு போலையடா, கண்ணே தெரியல. இது வந்து நிறைய ஏசியன் பிலிம்ஸ்ல பண்ணுவாங்க. எது கிடைக்கலனாலும் 4 எலும்பு தூக்கி போட்டு இதான் சூப். இதுவும் ஒயிட் ரைஸ் வச்சு கொஞ்சம் சீவீடு கிம்ச்சி எல்லாம் வச்சு சாப்பிட்டுருவாங்க. ஆனா இது இவ்வளவு நல்லா இருக்கும் தெரியல. எல்லாமே ஃப்ரைட் ரைஸ் கீரைஸ் எல்லாமே இருக்குல்ல? ஆமா எல்லாமே இருக்குடா. நூடுல்ஸ் ஃப்ரை அதெல்லாம் இன்ஸ்டன்ட்டா பண்ணி தராங்க. லிட்டரலா சாசேஜ் எல்லாமே வச்சிருக்காங்க. சிக்கனே நல்லா இருக்குடா. ஸ்கியூவர் எங்க வாங்கினாலும் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குன்னா அல்டிமேட்டா இருக்கு. ஸோ கைஸ், இதில் வேறு லெவலில் ஒரு மெனு இருந்துச்சு அண்ட் நம்ம என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி வந்துட்டு இந்த ஃபுட் வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலாகவே. அண்ட் எஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது வந்துட்டு எப்போவுமே நெக்ஸ்ட்டு மட்டும்தான் தெரியும். ஸோ இப்போ என்ஜாய் பண்ண வரைக்கும் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எஸ், இந்த ஃபுட் மெனு வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஹோட்டல் புக் பண்ணாமலும் நீங்கள் அந்த பஃபே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ பேங்காக் வந்தீங்கன்னா பயோபி ஸ்கை ஹோட்டல் வந்து டேரெக்டாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்க. அண்ட் ஹோப் யூ கைஸ் என்ஜாய். நல்ல வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். பாய். திஸ் இஸ் DJ signing off from PG Studios.